Good morning, 6th standard students. Today in your English class, we are going to see a nice poem, I Dream of Spices. This poem comes in your third lesson. This is a very easy poem and a very, humorous poem. So let's get into the lesson. This poem is titled I Dream of Spices. I Dream of Spices மீனிங் என்னன்னா ட்ரீம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரீம்னா வந்து கனவு. ஸ்பைசஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் ஆட் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து ஸ்பைசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெப்பர், ஃபெனல் சீட்ஸ், க்ளோவ்ஸ், சினமன், இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் தான். அதாவது தமிழில் சொல்லணும்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, and then turmeric, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஜிஞ்சர், இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் தான். அதாவது இது எல்லாமே வந்து நம்ம சமைக்கும் போது நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது இட் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃப்ளேவர். ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் a small poem. I'll just explain this poem while reading. Just listen carefully. My mother would say, "Little boy Raj, go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic." So, இது வந்து a small boy is telling that his mother would say to him, "Little boy Raj." So this boy's name is Raj. So அவனோட அம்மா வந்து ராஜ் கிட்ட சொல்றாங்க, லிட்டில் பாய் ராஜ், கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன், பிட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். முத்தூஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷாப், முத்துவோட கடை. ஸோ அதனால தான் முத்தூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து முத்துவோட கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சினமன்னா பட்டை, பீட்டல் லீவ்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வெற்றிலை, அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. And so I go to the shops singing all the way, and when Muthu asks me what I would want, I rattle off a list: sesame seeds, onions, tomatoes and pickles. So Raj வந்து அம்மா சொன்னபடி கடைக்கு போறான். ஆனால் வழி ஃபுல்லாக பாட்டு பாடிக்கிட்டே போறான், singing all the way. And when Muthu asks me, கடைக்காரர் முத்து வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, I rattle off a list. rattleனா recite, அதாவது சொல்றது. என்ன சொல்றான்னா சீசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சீசேம் சீட்ஸ்னா எள்ளு, ஆனியன், டொமேட்டோஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், பிக்கிள்ஸ்னா ஊறுகாய், இதெல்லாம் வேணும்னு சொல்றான். சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், அவுச். ஸோ அம்மா சொன்னது ஒன்று, முத்து வாங்கிட்டு போனது ஒன்று. ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அடிதான் கொடுப்பாங்க. ஸோ அம்மா காதை பிடிச்சி திருகுறாங்க. அதான் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அண்ட் முத்து சேஸ் அவுச். So this poem is written by Raj Arumugam. So it's a very humorous poem. ஒரு சின்ன comical வேல இந்த poem எழுதியிருக்காங்க. So once again I read this poem. Listen to it. My mother would say, "Little boy Raj, go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic." And so I go to the shop singing all the way, and when Muthu asks me what I would want, I rattle off a list: sesame seeds, onions, tomatoes and pickles. And back home mother twist my ears, ouch. Written by Raj Arumugam. So nice poem. So நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள், எல்லாருக்குமே புரியுற மாதிரி அழகா எழுதியிருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்க க்ளாசரிஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுடுங்க. க்ளாசரிஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் படிச்சுட்டு எழுதுங்க. பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த க்ளாசரிஸ் தான் வந்து உங்களோட வொக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் ரீட் திஸ் க்ளாசரி, படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு உங்களோட நோட் புக்கில் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வில் see the exercises. A exercise பாருங்க. Answer the following questions. Very simple questions தான் கேட்டிருக்காங்க. Who is Raj? So Raj is a little boy. So அதான் வந்து ஆன்சர். எல்லாமே one line answers தான், very easy. Where did Raj's mother send him? Raj's mother sent him to Muthu's shop. So sent him எழுதணும் past tenseல. Who is Muthu? Muthu is a shopkeeper. What did mother ask Raj to buy?
So mother asked Raj to buy cinnamon, bitter leaves, ginger and garlic. What did Raj buy? Raj bought அந்த போயம்ல என்ன கொடுத்திருக்காங்க அதை எழுதணும். ராஜ் என்ன வாங்கினா? tomatoes, onions, pickles and sesame seeds. So இதுதான் very easy. So இந்த question எழுதிட்டு இந்த ஆன்சரை நீங்க எழுதிடுங்க. A exercise. Next B exercise பாருங்க. Mother called. யார mother கூப்பிட்டாங்க? ராஜ். Mother did not ask for. Mother வந்து எதை கேட்கல? Mother வந்து காடமம கேட்கல. So Raj did not buy ginger and garlic. So இது வந்து choose the correct answers. Very easy. இதுவும் நீங்களே பண்ணிடலாம். Next வந்து appreciating the poem பாருங்க. Alliteration அப்படின்றது it's one of the figures of speech used in poem. Alliteration அப்படின்றது என்னன்னா poemல ஒரே லைன்ல இந்த மாதிரி ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வர்றது தான் வந்து alliteration. So alliteration is repetition of the consonant at the beginning of two or more words in a line. So poemல ஒரே லைன்ல ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வர்றது. யூசுவலி கான்சனன்ட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகி ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வர்றது தான் alliteration. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. மதர் ட்விஸ்ட்ஸ் மை இயர்ஸ். ஸோ மதர் மை ரெண்டுமே MM. ஸோ இந்த மாதிரி ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் ஒரே லைன்ல ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அதுக்கு பேரு alliteration. ஸோ இந்த மாதிரி இந்த போயம்ல alliteration எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்து எழுதணும். இதுதான் வந்து C எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க அந்த போயம்க்கு போங்க. போயம்க்கு பார்த்துட்டு லைன் பை லைன் நீங்க பார்த்துட்டே வாங்க. லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஜீன்னு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் alliteration. ஸோ இதை நீங்க எடுத்து எழுதணும். Next F exercise பாருங்க. writing skill. Read the jumbled lines from the poem and rearrange them in correct order. So இங்க வந்து poemல இருக்க lines எல்லாம் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா போயம்ல எப்படி இந்த லைன் ஆர்டரா வந்திருக்கோ அதே மாதிரி நீங்க இதை ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி எழுதணும். So this is also very easy. poem பார்த்து நீங்க அழகா எந்த லைன் ஃபர்ஸ்ட் வரணும் எந்த லைன் செகண்ட் வரணும் அப்படிங்கறத பார்த்து நீங்க எழுதிடலாம். Next G exercise பாருங்க. Fill in the blanks with different words and write your own poem. So இங்க வந்து இன்னும் ஒரு இதே மாதிரி தான் நம்ம படிச்ச போயம் மாதிரியே இன்னொரு போயம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க வந்து போட்டுட்டு நீங்க எழுதலாம். நீங்க வந்து எது வேணா எழுதலாம். இதுல மை மதர் எழுதலாம், இல்ல மை ஃபாதர் வுட் சே அப்படின்னு எழுதலாம். லிட்டில் நீங்க வந்து கேர்ளா இருந்தா கேர்ள்னு எழுதணும், பாயா இருந்தா பாய்னு எழுதணும். லிட்டில் கேர்ள் உங்களோட பேர் எழுதணும். கோ டு உங்க பக்கத்து வீட்டு கடை, அந்த கடைக்காரரோட பேர் என்னவோ அது இங்க எழுதலாம். அண்ட் கெட் சம் அம்மா என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்களோ அதை எழுதலாம். நீங்க எது வேணா எழுதலாம். ரைஸ், தால், அந்த மாதிரி அம்மா கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்களோ அது எது வேணா எழுதலாம். பிஸ்கெட், சாக்லேட், அந்த மாதிரி எது வேணா எழுதலாம். ஸோ நீங்க கடைக்கு போறீங்க. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப் சிங்கிங் ஆல் த வே. அண்ட் வென் உங்க கடைக்காரோட பேரு ஆஸ்க்ஸ் மீ வாட் ஐ வாண்ட், ஐ rattle off a list. அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வர சொல்லி, நீங்க ஆனா கடையில போய் வேற ஒன்று கேட்குறீங்க, அதை எழுதணும். அண்ட் பேக் ஹோம் மை மதர் ஆர் ஃபாதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச். ஸோ இதுதான் வந்து இந்த G எக்ஸசைஸ். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபில் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ் just like what has been done in the poem. ஆனா போயம்ல இருக்கிற வேர்ட்ஸே போடாதீங்க. நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு இந்த fill in the blanks கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட இந்த எக்ஸசைசஸ். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. போயமும் ரொம்ப ஈஸி, இங்கே இதில் இருக்கிற எக்ஸசைசஸும் வெரி ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூ கேன் சென்ட் இட் டு மீ. ஸோ தீஸ் ஆர் யோர் டுடேஸ் எக்ஸசைசஸ். கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.